வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்ச்சை. என்னதான் ஆச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பண்டிகைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த படத்தையே காணோம். ஆமா, இதுதான் ஜனநாயகன் படத்துக்கு நடந்தது. ஏன் இப்படி ஆச்சு? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஜனநாயகன் அப்படி இப்படின்னு சாதாரண படம் இல்ல. ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார் காஸ்ட்னு பயங்கரமா உருவாக்கப்பட்ட படம். ட்ரெய்லர், பாட்டெல்லாம் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணியிருந்துச்சு. முக்கியமா ஒரு பெரிய பண்டிகை ரிலீஸ்க்கு ரெடியா இருந்த படம் இது. நமக்கு தெரியும்ல, தமிழ்நாட்டுல பொங்கல் ரிலீஸ்னா சும்மாவா? அது வெறும் பட ரிலீஸ் மட்டும் இல்ல, அது ஒரு திருவிழா மாதிரி. பிசினஸா பார்த்தா ஒரு படத்துக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ஓப்பனிங் அதுதான். அப்படி ஒரு பொங்கல் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருந்த ஒரு படம் தான் திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ரூபாய் பணயம் வைக்கப்பட்டிருந்திருக்கும். சரி, இந்த பிரச்சனை ஏன் இவ்வளோ பெருசாச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வழக்கமா நடக்கிற ஒன்னுக்கும் ஜனநாயகன் படத்துக்கு நடந்த ஒன்னுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்சார் போர்டு, அதாவது சிபிஎஃப்சி, இவங்க தான் இந்தியாவுல தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ற அரசாங்க அமைப்பு. அவங்க ஓகே சொன்னாதான் படம் ரிலீஸ் ஆகும், இல்லன்னா முடியாது. சோ இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல ப்ரொடியூசர் படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. அங்க இருக்கிற கமிட்டி படத்தை பார்த்துட்டு இந்த சீன் சரியில்லை, இது கட் பண்ணுங்கன்னு சில மாற்றங்கள் சொல்லுவாங்க. அந்த மாற்றங்களையெல்லாம் செஞ்சு முடிச்சதும் சர்டிஃபிகேட் கையில கிடைச்சிடும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஆனா ஜனநாயகன் விஷயத்துல இந்த சிம்பிளான ப்ரொசீஜர் நடக்கல. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை உள்ள வருது. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆரம்பத்துல எல்லாமே கரெக்டா தான் போயிருக்கு. டிசம்பர் 18ஆம் தேதி படத்தை சென்சாருக்கு கொடுக்கறாங்க. வெறும் 4 நாள்ல டிசம்பர் 22ஆம் தேதியே கமிட்டி படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கட்ஸ் இருக்கு, அதை பண்ணிட்டா யூஐஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடியூசரும் அவங்க சொன்ன எல்லா மாற்றங்களையும் உடனே செஞ்சு முடிச்சிட்டாங்க. சோ இது வரைக்கும் எல்லாம் ஓகே. இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கமிட்டியில இருந்த எல்லாரும் சேர்ந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அந்த கமிட்டியில இருந்த ஒரே ஒரு மெம்பர் மட்டும் திடீர்னு ஒரு புகாரை கிளப்புறாரு. சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருக்கு, சிலர் சின்னங்களை அனுமதி இல்லாம பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாரு. இதுதான் முழு பிரச்சனைக்கும் விதப்பட்ட விஷயம். இப்போ இத பாருங்க, இடது பக்கம் பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்க வேண்டியது. அதாவது கமிட்டி ஓகே சொல்லுது, ப்ரொடியூசர் கட்ஸ் பண்றாங்க, சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஆனா வலது பக்கம் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒரே ஒரு மெம்பரோட லேட் கம்ப்ளைண்ட்னால படம் 2வது கமிட்டிக்கு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. இதனால சர்டிஃபிகேட் கிடைக்காம ரிலீஸ் தேதியே காலவரையின்றி தள்ளி போகுது. ரிலீஸ் தேதி கிட்ட வந்துகிட்டே இருக்கு, ஆனா சர்டிஃபிகேட் மட்டும் வரல. பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியாம ப்ரொடியூசருங்க தங்களோட கடைசி முயற்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த சண்டை சென்சார் போர்டு ஆபீஸ்ல இருந்து கோர்ட்டுக்கு மாறிடுச்சு. அவங்களோட வாதம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த மாதிரி தாமதம் பண்றதுக்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்ல, இது சட்டத்துக்கு புறமானது, இதனால எங்களுக்கு பெரிய பண நஷ்டம் ஏற்படுதுன்னு கோர்ட்ல முறையிட்டாங்க. முதல்ல ப்ரொடியூசருங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சது. ஒரு நீதிபதி அவங்க வாதத்தை கேட்டுட்டு உடனடியா படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சென்சார் போர்டுக்கு உத்தரவு போட்டாரு. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. சென்சார் போர்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த நீதிபதியோட உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சுட்டாங்க. நாங்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. சண்டை இன்னும் முடியலங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. இதோட ரிசல்ட் என்னன்னா, கோர்ட் கொடுத்த உத்தரவுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆக படம் இன்னும் சர்டிஃபிகேட் இல்லாம முடங்கி கிடக்குது. இப்போதைக்கு படத்தோட ஃபியூச்சர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இறுதி விசாரணைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவு தெரியும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜனநாயகன் பிரச்சனைங்கிறது அந்த ஒரு படத்தோட மட்டும் நிக்கல. இது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது ஒரு படத்தை தாண்டி சில பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த சர்ச்சை ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. கமல்ஹாசன் மாதிரியான பெரிய கலைஞர்கள் எல்லாம் இது கலை சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் போன்ற அரசியல் தலைவர்கள் மத்திய அரசு சென்சார் போர்டை ஒரு அரசியல் கருவியா பயன்படுத்துறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்குள்ள இது ஒரு விதமான பயத்தையும் தேவையில்லாத அரசியல் தலையீடு இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா இந்த டேபிள்ல பார்த்துடலாம்.
முதல்ல படத்துக்கு கட்ஸோட அனுமதி கிடைச்சது. அப்புறம் ஒரு மெம்பரோட லேட் கம்ப்ளைண்ட்னால 2வது ரிவ்யூக்கு போச்சு. இதனால ப்ரொடியூசர்ங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் கொடுத்த உத்தரவுக்கு சென்சார் போர்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. கடைசியா சர்டிபிகேட் இல்லாததால படம் ரிலீஸ் ஆகாம நிக்குது. மொத்தத்துல ப்ராசஸ்ல நடந்த ஒரு சின்ன குளறுபடி எவ்ளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கியிருக்குன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. அப்போ ஜனநாயகன் படத்தோட இந்த அனுபவம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. சென்சார் போர்டோட உண்மையான வேலை என்ன? அவங்க ஒரு படத்துக்கு வழிகாட்டுற ஒரு அமைப்பா இருக்கணுமா, இல்ல எதுவெல்லாம் வெளிவரலாம் எதுவெல்லாம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ற ஒரு கேட் கீப்பரா இருக்கணுமா? இந்த கேள்வி கலை, தணிக்கை, கட்டுப்பாடு பத்தின ஒரு பெரிய விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு.